மொன்றியலில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூடு நடந்த நேரத்தில் 13 முதல் 17 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் ஆவர். லோங்கோயில் போலீசாரால் 15 வயதுடைய நூரன் ரெசாயி சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு முந்தைய நிகழ்வுகள் குறித்து மொன்றியலில் போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து 11 சந்தேக நபர்கள் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமையன்று மொன்றியலின் போலீஸ் ஆய்வாளர் டேவிட் ஷேன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அவர்களில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 6 பேருக்கு நீதிமன்ற அழைப்பாணை மூலம் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த 13 வயதினர் தனிநபர்களை பொறுத்து மாறுபடும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். கடத்தலுக்கான சதி, தாக்குதல் நடத்துவதற்கான சதி, குற்ற செயல்களுக்காக முகமூடி அல்லது மாறுவேடம் அணிந்திருத்தல், ஆபத்தான நோக்கத்திற்காக ஆயுதம் வைத்திருத்தல், சட்டவிரோதமாக கூடுதல் மற்றும் பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகளுக்கு கீழ்ப்படியாமை ஆகியவை இதில் அடங்குகின்றது. கியூபெக்கின் போலீஸ் கண்காணிப்பு அமைப்பான BEI நூரன் ரெசாயின் கொலை மற்றும் லோங்கோயில் போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தியது. செவ்வாய்க்கிழமை மொன்றியல் போலீசாரால் குறிப்பிடப்பட்ட சந்தேக நபர்கள் ஆகஸ்ட் பிற்பகுதியிலும் செப்டம்பர் தொடக்கத்திலும் கியூபெக்கின் சிறுவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.